குருஜி முரளி மோகன் அவங்களால நடத்தப்படுற அதர்வன வேத பயிற்சி வகுப்பு தமிழ் முறைப்படி முழுக்க முழுக்க எல்லா மந்திரங்களும் தமிழ்லயே செய்முறை விளக்கத்தோட இந்த பயிற்சி வகுப்பு நடத்தப்படுது. இந்த வகுப்புல வசியம், மோகனம், தம்பனம், ஆக்ருஷனம் அப்படின்ற அஷ்டகர்மங்கள் அடிப்படையில கற்றுக் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட கெட்டது எதுவுமே கத்துக் கொடுக்க மாட்டாங்க. இந்த அதர்வன வேத வகுப்பு ஒசூர் மாநகரத்துல இருக்கிற ஜோதிபீடம் அகத்தியர் ஆசிரமத்துல 8 நாட்கள் நடைபெறுது. தங்குறதுக்கான இடம், உணவு உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்கறாங்க. 8 நாட்கள் பயிற்சிக்கு அப்புறமா நீங்க அதர்வன வேதத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இருக்காது. அந்த அளவுக்கு உங்களை அதர்வன வேதத்துல பக்குவப்படுத்தி சொல்லி தராங்க. சோழி பிரசன்னம், குறிமேடை அமைத்தல், யட்சினி உபாசனை மாதிரியான 300க்கும் மேற்பட்ட பாடங்களை முழுக்க முழுக்க அகத்திய முனிவர் அவங்களோட முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படுது. இது பத்தின மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வந்தாலே போதுமே, ஜோதிபீடத்துக்கு வந்தாலே போதுமே, இங்கே வந்துட்டு போனாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். கஷ்டங்கிறது இருக்க வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்லுவோம்னா வந்து 4 நாள் தான் நாங்கள் இங்கே இருந்திருக்கோம். அந்த 4 நாளையே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. கவலை அதை எவ்வளோ ஒரு நாள் கூட உறக்கம் வராது, தூக்கம் வராது, ரொம்ப கவலையில் இருந்திருக்கோம். நிம்மதிங்கிறது எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஒரு 4 நாள் இருந்ததுக்கே எங்களுக்கு எவ்வளோ ஒரு பயன், நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம். அப்போ இங்கே கால் வைக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. எல்லோரோட பிரச்சனையும் மாறிடும். கண்டிப்பாக நல்ல ஒரு பொக்கிஷன்லாம் தான் இங்கே வருவாங்க. அஷ்டகர்மங்களை பற்றி ஒவ்வொன்றா வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அஷ்டகர்மங்கள்லாம் என்ன, அது எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்துட்டு பிறகு நான் வந்து கிட்ட 4 நாள் பயிற்சின்னு சொன்னாங்க. ஆனால் 4 நாள் பயிற்சி இல்லாமல் ஒரு நாள் சேர்த்து வச்சு 5 நாள் பயிற்சியாக நடத்தினாங்க. ஆனால் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற இந்த காரணத்தினால அவர் வந்து பகலன்னு இல்லாமல் கொஞ்சம் இரவு நைட்டு 9-10 மணி வரைக்கும் நடத்திட்டு தான். ஆனால் எங்களே அனுப்பிச்சுட்டாங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு அனைத்து கேள்விக்குமே ஒரு பதில் சொன்னார். ஆனால் பொறுமையாகவும் சொன்னார், நிதானமாகவும் சொன்னார். புரிஞ்சால் எங்கள் வந்து இப்போ விட்டுரு, புரியலாட்டி ஒரு முறை 2 முறை ஆனால் கேள்விக்கலன்னு சொன்னார். ஆனால் நல்லாவே நடத்தினார். ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மற்ற இடத்துக்கு கூட இந்த ஜோதிபுரம் நல்லாவே இருக்கு. ஆனால் நான் வந்து தாந்திரிக் வந்து கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுனால தாந்திரிக் வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் தாந்திரிக்ன்றதான் என்னன்னு இல்லை. ஆனால் ஜோதிபுரத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு அறிமுகமாக இருந்தது. ஆனால் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தாந்திரிக பயிற்சி நல்லா ரொம்ப அற்புதமாக கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பயிற்சி இந்த முக்காலமும் சொல்கிறதுக்கு வந்து எச்னி இருக்குது. ஒரு 3 வகையான எச்னி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து வெளியிலலாம் வந்து எச்சினி அது பண்ணிவிடும், இத்தனை பண்ணிவிடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எச்சினியை வச்சியும் செய்யலாம், எந்த ஒரு பாதிப்பும் வராது. தெய்வத்தை வச்சியும் செய்யலாம், அதுவும் வந்து எந்த பாதிப்பும் வராது. ஆனால் மக்கள் மனசில் வந்து எச்சினியை பற்றியோ மற்ற இதை பற்றியோ எல்லாருமே பயத்தான் உண்டாக்கியிருக்காங்க. ஒரு மாந்திரிகம்னாலே எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் வந்து மாந்திரிகங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதேமாதிரி ஐயா வந்து அகத்தியர் வழியில் செய்கிறார், எல்லாம் மூலிகை வழியில் தான் செய்கிறாங்க. மற்ற இதில் வந்து எதோ செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஐயா வந்து அகத்தியர் வழியில் மூலிகை வழியில் தான் செய்கிறார். இதில் எந்த பின்விளைவும் இருக்காது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. எல்லா மாந்திரிகம் கற்றுக்கணுன்ற நண்பர்கள்லாம் வந்து எல்லாமே சேர்ந்து பயனடையணுங்கன்னு கேட்டுக்கிறேன்.